கொடியன் கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். கொடியன் என்னும் வார்த்தை சனகரிப்பை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவனும் இவனுடைய மிகப்பெரிய சேனையும் அற்றுப்போவார்கள். சாத்தானும் கொடியவனாய் இருக்கிறான். அவனுடைய வல்லமையும் பயங்கரமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் சாத்தானுடைய வல்லமை முறிந்து போகும். சாத்தான் ஒன்றுமில்லாமல் அற்றுப்போவான். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரெயர் 2:14-15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அற்றுப்போவார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பினவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேசத்திலே கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் பரியாசம் பண்ணினவர்கள் அவமாய் போவார்கள். எசேக்கியாவின் காலத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அப்போது சக்கந்தக்காரர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். கொடியவர்கள் கர்த்தருடைய ஜனத்தையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியையும் உபத்திரவப்படுத்தியிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் துன்பப்படுத்தினார்கள். கொடியவர்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அழிந்து போனார்கள். சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் விரோதமாய் பதிவிருந்தார்கள். அவர்களை குற்றப்படுத்துவதற்கு சமயம் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தலாம் என்று துன்மார்க்கர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்கள் நியாயாசனத்திலே துன்மார்க்கரை கடிந்து கொள்வார்கள். துன்மார்க்கரோ தண்டனைகளை அனுபவித்தாலும் மனம் திரும்ப மாட்டார்கள். தங்களை நீதியாய் தண்டித்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுவார்கள். நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிற நீதிமான்களுக்கு கண்ணி வைப்பார்கள். நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்துவார்கள். இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். நீதிமான்களை பிடிப்பதற்கு வேவுகாரர்களை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்று அவர்களுடைய வார்த்தைகளை தீவிரமாய் ஆராய்ந்து பார்ப்பார்கள். தீர்க்கதரிசிகள் நியாய வாசலில் துன்மார்க்கரை கடிந்து கொள்கிறார்கள். நியாயாதிபதிகளும் பிரபுக்களும் துஷ்டர்களை கடிந்து கொள்வார்கள். துன்மார்க்கரோ தங்களை குற்றப்படுத்தியவர்களை சத்துருக்களாக பாவிப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்வார்கள். அவர்களுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையில் குற்றம் பிடிப்பதற்காக பரிசேயர்கள் தங்களுடைய ஆட்களை கிறிஸ்துவோடு கூட அனுப்பினார்கள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். மத்தேயு 22:15-16. துன்மார்க்கர் மனுஷரை குற்றப்படுத்துவார்கள். மற்றவர்களை பற்றி பொய்யான தகவல்களை சொல்லுவார்கள். வஞ்சகமாக பேசுவார்கள். தந்திரமாக காரியங்களை செய்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் தீங்கு செய்தது போல கொடியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தீங்கு செய்வார்கள். அக்கிரமம் செய்வார்கள். கர்த்தரோ அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற இவர்களை சங்காரம் பண்ணுவார். நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள்: கொடியன், சக்கந்தக்காரன், அக்கிரமம் செய்ய வகை தேடுகிறவன். துன்மார்க்கன் மற்றவர்களுக்கு செய்யும் காரியங்கள்: ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்துவான். நியாய வாசலில் தன்னை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைப்பான். நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்துவான்.